Thank you so much, Abhi, for the wonderful praise and worship. I appreciate all of you for taking the time to be part of this prayer meeting. உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த நேரத்தை நீங்கள் எடுத்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. We are going to meditate on Hebrews chapter 6 verses 9 through 12. இன்னைக்கு காலையில எபிரேயர் 6வது அதிகாரம் 9 12 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். The topic is encouragement for the faithful, a call to perseverance and fruitfulness. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் உற்சாகம், தொடர்ந்து விடாமுயற்சியோடு நம்ம ஆண்டவருக்குள் இருந்து கனி தரும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த டாபிக்ல ரொம்ப நீட்டமா இருக்குன்னு பார்க்காதீங்க. சுருக்கமா சொல்ல போனா என்கரேஜ்மெண்ட் ஃபார் த ஃபெய்த்ஃபுல், உண்மையா இருப்பவர்களுக்கு உற்சாகம் என்று நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக். I want to read the text in English first and then in Tamil. Hebrews chapter 6 verses 9 through 12. Even though we speak like this, dear friends, we are confident of better things in your case, things that accompany salvation. God is not unjust. He will not forget your work and the love you have shown him as you have helped his people and continue to help them. We want each of you to show the same diligence to the very end in order to make your hope sure. We do not want you to become lazy, but to imitate those who, through faith and patience, inherit what has been promised. தமிழிலே உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 9 12 வரை. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரிய காரியங்களும் உங்களிடம் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்களுடைய செயல்களையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த உங்களுடைய அன்பையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் இல்லையே. நீங்கள் அசதியாக இல்லாமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் அதிக பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாக நீங்கள் எல்லோரும் முடிவு வரைக்கும் அதிக கவனத்தை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். So here, the one who is preaching to the Jewish Christians through this epistle to the Hebrews is saying to the people, even though I have given you warning, even though I have asked you to be more faithful to Jesus Christ without drifting into the ritualistic practices of Judaism, I just want to appreciate you because you love God, you are faithful to God, and you show fruits of salvation. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த எபிரேயர் புஸ்தகத்தின் மூலமாக யூத மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாக மாறினவர்களுக்கு இங்க பிரசங்கம் பண்றார். இந்த ஆசிரியர் பிரசங்கம் பண்றார், பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும்போது அநேக எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்தார். நீங்க சடங்குக்குள்ள போயிடாதீங்க, நீங்க இயேசுவையே பிடிச்சுக்கோங்க, இயேசு எல்லாரை காட்டிலும் எதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிற இந்த எச்சரிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் கொடுத்தாலும், இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எச்சரிக்கையின் வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறதையும் ஆண்டவரை நேசிக்கிறதையும் அது மட்டுமல்ல ரட்சிப்பின் கனிகளை நீங்க காண்பிக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன், ஆண்டவரும் அறிந்திருக்கிறார். நீங்க விடாமுயற்சியோட கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருங்க என்று சொல்வதை நாம பார்க்கிறோம். A Christian life is like a journey of highs and lows. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல அது மேடும் பள்ளவுமா இருக்கும். ஒரு சில வெள்ள நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில வெள்ள கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும்.
There are seasons of strength and fruitfulness, and there are moments of struggles in life. சில வேளையில் பார்த்தீங்கன்னா நம்ம பலம் உள்ளவர்களாக இருப்போம், கனி தருகிறவர்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில வேளைகளில் நம்ம பலவீனம் அடைஞ்சு சோர்ந்து போற மாதிரி ஒரு சூழலும் வரும் என்று நம்ம பார்க்கிறோம். But it's in the moments, it's both in the moments of joy and hardship that we need to be very careful that we do not go away from the Lord. நம்ம சந்தோஷமா இருக்கிற சூழல்லையும் சரி, நம்ம கஷ்டமான சூழல்லையும் சரி, நாம ஆண்டவரை விட்டு நம்ம போய்விடவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Sometimes people think that, when we go through struggles, we will learn some lessons. Now, God will teach us some lessons. That's what some people say, which is true. I'm not saying that. That's not true. நம்ம கஷ்டத்தின் ஊடே போகும்போது சில வேளைகளில் நாம ஆண்டவர் நமக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பார், நாமும் விசுவாசத்தை கற்றுக்கொள்வோம் என்று சிலர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது முற்றிலுமாக தவறு என்று நான் சொல்ல மாட்டேன், அதுல உண்மையும் இருக்கு. But at the same time, we need to keep in mind that some people go away from the Lord when they face struggles, when they face hardship in their lives. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, கஷ்டத்தை சந்திக்கும் போது அவங்க ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க. There are some people who will say, if God can take care of this, if God can bring joy and peace into my life, I will be faithful to God. But they fail to be faithful to God in the times of joy. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தா போதும், சமாதானத்தை கொடுத்தா போதும், நான் எப்போதுமே ஆண்டவருக்கு நான் விசுவாசம் உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவாங்க. அப்படியும் இருக்கிறாங்க. But what I'm saying is, it's not the moment, it's not the condition of life that should actually motivate us, even though that's very important. Motivate us to be faithful to God. But what Jesus has done for us should actually be a great motivation for all of us to be faithful to God. நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மை ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதற்கு உற்சாகப்படுத்துவதோ அல்லது ஊக்கமூட்டுவதோ இல்லாம, ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார் என்பதை நம்ம பார்த்து நம்ம ஆண்டவருக்கு எப்போதுமே உண்மையாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வாழ்க்கையில நாம இருக்கிற நிலைமைகள் முக்கியமா அப்படின்னா அது முக்கியம்தான். பட் அது மட்டுமே முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பதை நாம பார்க்கிறோம். இது ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு காரியம், மறந்துவிடக்கூடாது. I just want to share what is there in the text now. இந்த வேத பகுதியில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். If you look at verse 9, it says, even though they talk to the people about the danger of going away from the faith, now they want to appreciate the people. மக்களுக்கு ஆண்டவர் விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையின் வார்த்தை, விலகி போவதன் மூலமாக வருகிற அபாயத்தை குறித்து இவர் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினாலும், இந்த நேரத்துல அவர்கள் செய்கிற நல்ல காரியங்களை அப்ரிஷியேட் பண்ண அவர் விரும்புகிறார் என்று சொல்றதை நான் பார்க்கிறோம். I want to appreciate everyone here who's been part of this prayer meeting. I want to appreciate Brother Joshua. I want to appreciate Sister Mangai. I want to appreciate Abhi. I want to appreciate Sister Margaret and Silva and Sri. And I want to appreciate Sister Paul Regina, Brother BK, Sister Catherine, Dr. Prabha. I want to appreciate Sister Hepsi, Sister Vimala, Brother John Bosco, Sister Preeti Bosco, Anaka, Sister Sneha. I want to appreciate Uncle from Bangalore, Sister Radha and the family, Glenn, Sister Nandini, Sister Pushpa, and all the other ones who've been, joining us in the prayer every day. I want to appreciate every one of you. If I have missed any name, please forgive me. But I want to appreciate every one of you, every one of you. நீங்க இந்த ஜெபத்துல கலந்துருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும், நான் இப்ப பேர் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொருத்தவங்களையும் நான் இங்கே ஸ்கிரீனை பார்த்து பேர் சொன்னேன். ஒருவேளை நான் யாருடைய பேரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் ஒவ்வொருத்தவங்களையும் நான் அப்ரிஷியேட் பண்றேன் இந்த ஜெபத்துல கலந்துக்கிறதுக்காக. அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு விசுவாசமாக இருப்பதற்காக நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஐ அப்ரிஷியேட் யூ ஃபார்
being faithful to the Lord. I appreciate you for persevering in your journey of faith. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில விடாமுயற்சியோட போய்கிட்டே இருக்கிறதுக்காக நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். I appreciate you for all that you have done for the Lord so far in your life. இந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்தை, கர்த்தருக்காக செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நான் பாராட்டுகிறேன். You must have helped God's people so much. I know you have helped, so I appreciate you so much. நீங்க தேவனுடைய மக்களுக்கு செய்த உதவிகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். All that you have done in the kingdom of God will never go waste. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க செஞ்ச ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக அது வீணாக போகவே போகாது என்று நாம பார்க்கிறோம். That's what the Lord is telling us today through this passage from the scripture. இந்த வேத பகுதியின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு சொல்லும் காரியம் என்ன அப்படின்னா, நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் வீணாகாது, ஆண்டவருக்காக செஞ்ச காரியங்கள் வீணாகாது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றதை நாம பார்க்கிறோம். So here the Bible says we feel sure of better things, that things that belong to salvation. We know that you have fruits of salvation. That's what the Lord says. நீங்க இந்த நான் கொடுத்த அந்த ரட்சிப்பினுடைய அந்த அந்த கனிகளை நீங்க பெற்றிருக்கீங்க, கனிகளை நீங்க காண்பிக்கிறீங்க, அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. And then the Bible says God is not just to forget the faithfulness of his people. ஆண்டவர் தன்னுடைய மக்களுடைய விசுவாசத்தை, உண்மையை அல்லது விசுவாசமா இருக்கிறத ஆண்டவர் மறந்து விடுவதற்கு அநீதியான தேவன் அல்ல. He has an account of everything you have done for the Lord. ஆண்டவருக்காக நீங்க செஞ்ச ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். கணக்கு வைத்து நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை கனப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, God sees and remembers the faithfulness of his people. He knows your labor. He knows your tears. He knows your prayers. He knows the distance you walked for the Lord. He knows the hard work you did with your hands for the sake of God. ஆண்டவருக்காக நீங்க நடந்த தூரத்தையும், ஆண்டவருக்காக விட்ட கண்ணீரையும், ஆண்டவருக்காக நீங்க உண்மையாக இருந்ததையும், ஆண்டவருக்காக செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நினைவு வைத்துக் கொண்டே இருப்பார். It's like a gardener who plants a small seedling. He waters and nurtures it daily. For weeks and months, nothing seems to happen. But eventually one day, the plant will, grow more and more and more and more, and it will bear fruit. It's like that. When it comes to your labor in the kingdom of God, when it comes to your faithfulness in the kingdom of God, ஒரு கார்டனர் எப்படி ஒரு சின்ன மரக்கன்றை வைக்கிறாரு, அது வளரவே இல்லை, பல மாதங்களாக அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா, ஆனா ஒவ்வொரு நாளும் அதுக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்காரு, அதை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். திடீர்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி கனி கொடுத்து அது அந்த விவசாயி, அந்த தோட்டக்காரரை மகிழ்விக்கும். அது போலதான் உங்களுடைய ஒவ்வொரு வேலைக்கும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்காரு. Think about the moment when you share the gospel with somebody. நீங்க ஒருத்தட்ட நீங்க ரட்சிப்பை குறித்து பேசியிருப்பீங்க, அதை நீங்க நினைச்சு பாருங்க. Think about the moment you prayed for somebody. Think about the moment you did something in the church. Think about the moment you supported ministry and you keep supporting ministries. Think about all that. Everything will bear fruit in the kingdom of God. நீங்க ஆண்டவருக்காக செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நினைச்சு பாருங்க. ஒருத்தர்ட்ட நீங்க காஸ்பல் சுவிசேஷம் சொன்னீங்க, ஒருத்தருக்காக பிரேயர் பண்ணீங்க, நீங்க சபையில செஞ்ச காரியங்கள், நீங்க ஊழியத்தை தாங்கிக் கொண்டே இருக்கும் காரியம், எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவருக்காக நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் ஒரு பலனை கொண்டு வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. So what we should do, we have to continue to be faithful to the Lord. We have to continue to be fruitful in the kingdom of God. So நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். My friends, I heard this many years before. நான் இதை பல வருஷங்களுக்கு முன்பாக சொல்ல கேட்டேன். என்ன அப்படின்னா,
flowers attract, but fruits feed the people. Flowers attract the people. Fruits feed the people. பூக்கள் மக்களுக்கு கவர்ச்சியாக இருக்கும். ஆனா கனிகள் மக்களை போஷிக்கும். பூக்கள் மக்களுக்கு கவர்ச்சியா இருக்கும். கனிகள் மக்களுக்கு போஷிக்கும். I heard another version of this. இதையே அப்படியே ஒட்டிய இன்னொரு காரியத்தை நான் கேட்டேன். What is that? என்ன அப்படின்னா, gifts attract people. Character keeps people. வரங்கள் மக்களை கவரும். ஆனா கேரக்டர், ஒருத்தனுடைய குணம், ஒருத்தனுடைய அந்த தன்மை இருக்குல்ல, கனி, அது மக்களை தன்னோடு வைத்துக் கொள்ளும். Think about this. Think about this. There are a lot of people. I have seen great men of God who operate in the gifts of the Holy Spirit, who operate in healings and all that. நான் நிறைய தேவ மனுஷங்களை நான் பார்த்திருக்கேன். நான் கூட இருந்து அவங்களோட நான் வேலை செஞ்சிருக்கேன். அவங்களுடைய ஊழியத்துல அவங்களோட சேர்ந்து நான் பல காரியத்தை நான் செஞ்சிருக்கேன். They are very good at operating in the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள்ல செயல்படுவதில் பயங்கரமா இருப்பாங்க. Many people get healed. அநேக சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. But I have wondered why they don't keep the people with them. ஏன் மக்களை அவங்களோட வச்சுக்கொள்ள முடியல, மக்கள் அவங்களோட இருக்க முடியல அப்ப நான் யோசிச்சிருக்கேன். Even sometimes I have seen their own people, the family people, not being with them. அவங்களுடைய சொந்த குடும்ப மக்களே அவங்களோட இல்லாம போற காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன். You know why? I'm not saying that everyone who operates in the Holy Spirit, gifts of the Holy Spirit is like that. நான் பரிசுத்த ஆவியுடைய வரத்துல செயல்படுற ஒவ்வொருத்தவங்களும் அப்படி இருக்கிறாங்க நான் சொல்ல. You know why? They are not good models. They are not of good character. They are not of faithfulness to the Lord. They are not of fruitfulness. அவங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறதுல, ஆண்டவருக்கு கனி கொடுக்கும் மக்களாக அவர்கள் இருப்பது இல்லை என்று நாம பார்க்கிறோம். அதனால்தான் they don't keep the people. I've seen a lot of people. I'm not criticizing anyone. I've seen people who operate in the gifts of the Holy Spirit. They are fantastic evangelists. After some time, they start church thinking that they will have the same kind of crowd, but they don't get that crowd. They don't get the crowd. Why? Because when we associate with them closely, we see many things that are not right there. நிறைய ஊழியக்காரங்க நான் பார்த்திருக்கிறேன். இவாஞ்சலிஸ்டா இருப்பாங்க. நிறைய அற்புத அடையாளங்கள் அவங்க மூலமா நடக்கும். அவங்க நினைப்பாங்க, நம்ம சரி ஒரு காலத்துல நம்ம பாஸ்டர் ஆயிட்டோம்னா நிறைய பேர் நம்மளையும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு என்ன செய்வாங்க, பாஸ்டர் ஆவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி கிரௌடு வராது. அவங்க நினைச்ச மாதிரி அந்த மாதிரி அவ்வளவு ஆட்கள் வரதில்லை. ஏன் அப்படின்னா, அவங்களோட க்ளோஸா அசோசியேட் பண்ணி மக்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த சரியான கேரக்டர் இல்லை, அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ்ல அந்த கனிதரும் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத பார்த்தோன்னே கொஞ்சமா மக்கள் விலக ஆரம்பிச்சுவாங்க. ஐம் நாட் ஜென்ரலைசிங். நான் பொதுவா நான் பேசல. பட் there are some people like that. சிலர் அப்படி இருக்கிறாங்க. I believe in the gifts of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியின் வரங்களை நான் விசுவாசிக்கிறேன். I sometimes operate in the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை சில வேளையில நான் ஆப்ரேட் பண்றேன். I pray the gifts of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியுடைய வரங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். Because the Bible says that we need to seek spiritual gifts. நம்ம ஆவிக்குரிய வரங்களை தேட வேண்டும், நாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. I'm a Pentecostal. It's a Pentecostal church. நான் பெந்தகோஸ்தே பாஸ்டர் தான். இது பெந்தகோஸ்தே சபைதான். But at the same time, I want to emphasize fruitfulness. I want to emphasize faithfulness to the Lord. நான் ஆண்டவருக்கு கனிதரும் வாழ்க்கையை வாழ்வதை நான் வலியுறுத்துகிறேன். நான் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருப்பதை நான் வலியுறுத்துகிறேன். This is very important. This is more important than anything else. இதுதான் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு விசுவாசமாய் இருப்பதுதான் எல்லாத்த காட்டிலும் பெரிய ஒரு காரியம் என்று நான் சொல்வேன் அருமையானவர்களே. So here the Bible is appreciating the people for their being faithful to the Lord.
for their being, fruitful in the kingdom of God. And it says, thank you so much for doing so much for the saints, for the believers. நீங்க ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்கீங்க, ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவங்களா இருக்கீங்க, அதுக்காக நன்றி. அது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுக்காக நீங்க அநேக காரியங்களை செய்றீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு பாராட்டு என்று இந்த இடத்துல சொல்றதை நாம பார்க்கிறோம். If you read verse number 10, it says here, God is not unjust to overlook your work and your love that you have shown for his name in serving the saints as you still do. ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்க காண்பித்த உங்களுடைய வேலை, கிரியை மற்றும் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அதை மறக்க மாட்டாரு. மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் இல்ல. நீங்க அவருடைய பரிசுத்தவான்களுக்கு, அதாவது தேவனுடைய மக்களுக்கு செய்கிற காரியங்கள் ஆண்டவர் பார்க்கிறாரு. இன்னும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். My friends, I want you to look at these two words, your work and your love. உங்களுடைய வேலை அப்புறம் உங்களுடைய அன்பு. Action and love. See, love is not simply a feeling. Love is not simply an emotion. It's action. It's action. நம்ம அன்பு என்று சொல்லும்போது அது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் கிடையாது. அது நம்ம செய்யற செயல், அது ஒரு கிரியை என்று நான் சொல்வேன். லவ் கோஸ் வித் ஒர்க் அண்ட் ஒர்க் கோஸ் வித் லவ். அன்போடு சேர்ந்து கிரியை போகிறது, கிரியையோடு சேர்ந்து அன்பு போகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Don't the people say, if you love me, show it? மக்கள் சொல்றது இல்லைங்களா, நீங்க என்ன நேசிச்சீங்கன்னா அதை காமிங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது போலதான். So these people showed their love through action. அவர்கள் தங்களுடைய அன்பை அவர்கள் தங்களுடைய செயல் மூலமாக காண்பித்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Christian love is not merely sentimental, it's active, sacrificial and enduring. கிறிஸ்தவ அன்பு என்பது ஏதோ உணர்வு சார்ந்த ஒரு காரியம் இல்ல. ஓ ஐ லவ் காட், ஓ ஐ லவ் பீப்புள் அப்படின்றது கிடையாது. இது தீவிரமாக செயல்படும் ஒரு காரியம், தியாகம் செய்யும் காரியம், அது மட்டுமல்ல தொடர்ந்து செய்யும் காரியம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவர்கள் அப்படிதான் செஞ்சாங்க. Today God is appreciating everyone. God wants to honor everyone. God wants to recognize everyone who shows love, demonstrates love through service, demonstrates love through action. செயல் மூலமாக, சேவை மூலமாக, ஊழியத்தின் மூலமாக, ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக யாரெல்லாம் ஆண்டவருக்காக வைத்திருக்கிற அன்பை காண்பிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் இன்றைக்கு அப்ரிஷியேட் பண்றார், ரெக்கக்னைஸ் பண்றாரு, அவங்களை கனப்படுத்துகிறார். அவங்களை பார்த்து சொல்றாரு, தேங்க்யூ சோ மச், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, ரொம்ப நன்றி, உங்களை நான் பாராட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். Maybe some people have not appreciated you. They have not recognized you. It's all right. But God is recognizing you this morning, my friends. ஆண்டவர் உங்களை ரெக்கக்னைஸ் பண்றார். ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறார். ஒருவேளை மற்றவர்கள் உங்களை அங்கீகரிக்காமல் போயிருக்கலாம், பரவாயில்லை, அதை பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. பட் ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறார் இந்த காலை வேளையில. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And then if you read verse number 11, there is a call to be diligent continually. அங்க 11வது வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதை நாம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம பார்க்கிறோம். Faithfulness is not a one-time act. It's a lifelong pursuit. இந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது என்பது நம்ம ஒரு நாள் செய்யும் காரியம் அல்ல, அது தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் இருக்கின்ற காரியம் என்பதை நாம பார்க்கிறோம். Assurance of salvation comes not through a single decision, but through a pattern of ongoing faith and obedience. ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம் ஏதோ ஒரு சிங்கிள் டிசிஷன், நம்ம ஒரு நாள் எடுக்கிற தீர்மானத்தின் மூலமாக வருவது இல்லை, ஒவ்வொரு நாளும் எடுக்கும் தீர்மானம். Praise the Lord. I really thank God for every one of you. You know why? Not because you made a decision to follow Jesus some years before, but because you have made a decision to follow Jesus today also. நீங்க உங்க ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன். உங்க ஒவ்வொருவருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன் அப்படின்னா,
இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் எனக்கு சேர்த்த நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன் அப்படின்னா, நாம ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதற்காக தீர்மானம் எடுத்தோம் என்பதற்காக அல்ல. இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு, இன்றைக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதற்கு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். Today you are sitting here. Today you are listening to this word. Today you are part of this fellowship. Today you are part of this prayer meeting. So I thank the Lord. It's a decision you have made. நீங்களும் நானும் ஒரு நாள் எடுத்த தீர்மானத்தினால அல்ல, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதற்காக தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த கூட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுவதற்காக, ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக உண்மை உள்ள ஒரு நபராக இருப்பதற்கு நம்ம தீர்மானம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இந்த தீர்மானங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் சேர்த்து தான் நம்மளை வந்து கனி கொடுக்கிற ஆளாக மாற்றுகிறது. ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஆளாக மாற்றுகிறது. அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So it's a call to be diligent. It's a call to be diligent. நம்ம இன்னும் விடாமுயற்சியோட ஆண்டவருக்கு தொடர்ந்து இருப்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். Yesterday I talked to you about a marathon runner. நேத்து உங்ககிட்ட marathon runner பத்தி நான் பேசினேன். Many times in Salem we see people doing marathon running. இங்கே சேலத்தில் பார்த்தீங்கன்னா மேரத்தான் ஓட்டம் நடக்கும், சில வெள்ளம் நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. If somebody in the marathon suddenly says, I'm not going to run, I just want to rest, I want to sleep, I just want to have food, I just want to have drink, I just want to play with the people, he is not going to touch the finish line. திடீர்னு ஒருத்தர் மேரத்தானில் ஓடுறவர் வந்து நான் சும்மா இங்கே உட்கார்ந்து இருக்கலான் இருக்கேன், நான் சும்மா அப்படியே படுத்து தூங்கலான் இருக்கிறேன், இல்லை சாப்பிடலான் இருக்கேன், ட்ரிங்க் பண்ணலான் இருக்கேன், ப்ளே பண்ணலான் இருக்கிறேன், விளாடலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஃபினிஷ் லைனை தொடவே முடியாது. ஐ சி பீப்புள் ரன்னிங் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் அட் டிஃப்ரெண்ட் பேசஸ். நான் மேரத்தான் ஓடுறதை நான் பார்க்கும்போது பார்த்துருக்கேன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் ஓடுறதை நான் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேகத்தில் ஓடுறதை நான் பார்த்துருக்கேன். சம் பீப்புள் யூ திங்க் தட் தே சிம்பிளி வாக்கிங். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும், அவங்களுடைய ஓட்டம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். சம் பீப்புள் ஆர் ரன்னிங் லைக் they are ரைடிங் அ பைசைக்கிள். சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைசைக்கிள் ஓட்டிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் இட் லுக்ஸ் ஃபன்னி. இது ரொம்ப நகைச்சுவை தூண்டும் ஒரு காரியமாக கூட இருக்கும். பார்த்தீங்கன்னா உட்காந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பட் what I say, they will all touch the finish line. Most of them, maybe, most of them. I've also seen some small children running. And, people at 60s also running. 60 வயது ஆனவங்களையும் ஓடுறதை நான் பார்த்துருக்கேன், சின்ன பிள்ளைங்க ஓடுறதை பார்த்துருக்கிறேன். ஆனால் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் எல்லோரும் அந்த கடைசி பாயிண்ட்டை வந்து தொடுவாங்க அப்படின்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். அல்லது நிறைய பேர் தொடுறவங்களாக இருக்கலாம். That's how we are. We have in this journey, in this marathon, we have small children, we have people in the 60s, 70s, 80s, we have people in the 40s and 50s, and we have small children. We all run in different styles and different paces. நம்ம எல்லோருமே ஒவ்வொரு விதத்தில் நம்ம ரன் பண்ணுறோம், ஒவ்வொரு வேகத்தில் நம்ம ரன் பண்ணுறோம், ஒவ்வொரு ஏஜில் நம்ம இருக்கும், வயசில் இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லோருக்கும் ஒரு 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 காரியம் வந்து இருக்க வேண்டும். We must touch the finish line. நாம கடைசி பாயிண்ட்டை நம்ம தொட வேண்டும் அப்படிங்கிறது தான், கடைசி பாயிண்ட்டை தொட வேண்டும் என்பது தான். So we should never give up our faith. நம்ம விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. விடாமுயற்சியோட தொடர்ந்து நம்ம பயணம் செய்வது மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம் அருமையானவர்களே. அடுத்தது, when you look at verse number 12, this is what it says: following the example of the faithful, faith and patience inherit the promises. You follow the example of the faithful. நமக்கு முன்னாடி உண்மையாக இருந்து பயணம் செய்தவங்களை நீங்க பார்த்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இங்க verse number 12 says, நீங்க மந்தமாக இல்லாமல், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா don't be lazy அப்படின்னு போட்டிருக்கு. Don't be lazy, follow those who have gone before us. Be imitators of those who through faith and patience inherit the promises. Don't be lazy. Don't be sluggish. சோம்பலாக இல்லாம வேகமா என்ன செய்யுங்க,
யாரெல்லாம் நமக்கு முன்னாடி போயிருக்காங்களோ அவர்கள் நீங்க பின்பற்றுங்க என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஐ ரியலி தேங்க் காட் பிகாஸ் ஆஃப் ஆல் த கிரேட் பீப்புள் ஹூ ஹவ் கான் பிஃபோர் அஸ். எனக்கு முன்பாக போன ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். When I went to Shimla, I had two examples. When I went to Shimla at the age of 24 to start the first Assembly of God church in all of Himachal Pradesh. இமாச்சல் பிரதேசத்தில் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் மிஷனரியாக போகும்போது 24 வயசில் போகும்போது எனக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருந்தாங்க. ஒன் எக்ஸாம்பிள் இஸ் a Scottish missionary who came to do ministry in Shimla and then married a Hindu lady and became a Hindu. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்த ஒரு மிஷனரி, அவர் அங்கே ஊழியம் செய்ய வந்தார். ஆனால் ஒரு இந்து பெண்ணை மணந்து கடைசியில் அவரும் இந்துவாயிட்டார். That is one example. Another example is somebody took me to a house and showed me this is where Sadhu Sundar Singh came and stayed for some time. And he journeyed from here into the further, regions of Himachal Pradesh. That's what he said. ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு என்னை கூட்டு போனார். அந்த வீட்டை காமிச்சு சொன்னார், சாது சுந்தர் சிங் இருக்கார் இல்லைங்களா, அவர் இங்கே தான் வந்து தங்கி அவர் ஊழியம் செஞ்சார். அப்புறம் இங்கேருந்து என்ன செஞ்சார்னா, தொடர்ந்து அவர் இந்த மலை பிரதேசத்துக்குள்ளே போயிட்டு அவர் ஊழியம் செஞ்சார் அப்படின்னு சொன்னார். சாது சுந்தர் சிங் வாஸ் ஃபெய்த்ஃபுல் டு தி எண்ட். கடைசி வரைக்கும் சாது சுந்தர் சிங் அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். He went through persecution. அவர் பயங்கரமான கடினமான உபத்திரவத்தினுடைய கடந்து போனார். But when I looked at this Scottish missionary, I saw somebody who could not be faithful to the Lord to the end. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாத ஒரு மிஷனரியை தான் நான் பார்த்தேன். Whenever I looked at that house, I reminded myself of the life of Sadhu Sundar Singh, and then I told myself, hey, you have to be faithful. நான் எப்பெல்லாம் அந்த வீட்டை பார்ப்பேன்னு நான் சொல்வேன், நீ சாது சுந்தர் சிங்கை போல என்ன செய்யணும், நீ உண்மையா இருந்து ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்குவேன். Today the Lord is appreciating all of us for being faithful. நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதை பார்த்து அவர் அப்ரிஷியேட் பாராட்டுறார். At the same time he says, continue to be faithful. தொடர்ந்து நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, எனக்கு உண்மையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். With these words, my friends, I just want to encourage you to continue to be faithful to the Lord and enjoy the fruits of salvation. And thank you so much for being a blessing to somebody in the kingdom of God. இந்த வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை உற்சாகமூட்டுகிறேன். தொடர்ந்து நம்ம எல்லோருமே ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். தொடர்ந்து நம்ம ரட்சிப்பின் கனிகளை நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். நம்ம யாருக்காவது தேவனுடைய ராஜ்யத்தில் தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.